ஜெயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வேலூர்ல மிக பிரபலமான எதிர்காலத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரப்போகிறோம் என்ற கனவில் இருந்து கொண்டிருக்கும் நடிகர் விஜய் அவர்களுடைய ஒரு மீட்டிங் பார்த்தேன். அது அவரே அதை பெரிய லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பேசுகிறார். அங்கே ஒரு 5000 பேர் தான் இருந்தாங்க. அதில் முதல்லையே ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடணும். அது டோன்ட் ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஷோ யுவர் இக்னரன்ஸ் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதிகமாக பேசாத வரைக்கும் நம்மளை புத்திசாலின்னு நினைக்கிறதுக்கு எதிராளிக்கு ஒரு வாய்ப்பு. கடன்னு பேச ஆரம்பிச்சா அடாட இது வெறும் காலி டப்பா, ஏன் இவ்வளோ சத்தம் போடுது அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். புரியுதா? உலகத்தில் மைக்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மைக்கை கண்டுபிடிச்ச பிறகு நாம் எவ்வளவு குறைச்சலாக சின்ன லெவலில் பேசினாலும் அது 10 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல பெரிய ஸ்பீக்கரில் அவங்க காது கிட்ட பலமாக கேட்கும். இது அடிப்படை. அங்கே வா வா வான்னு கத்தினா ஏதோ மைக்கு தான் வேலை செய்யலை போல இருக்குது. கடைசி வரைக்கும் நம்ம கத்தணும். பாவம் அண்ணன் எவ்வளோ உணர்ச்சி வசப்படுறாரு, அப்படி எப்படி இருந்தனோ இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்தி அதுக்கு ஐ எம் சாரி இந்த நடிப்பெல்லாம் நடித்து நாங்கள் சிவாஜி காலத்துலேருந்து நடிப்புடைய உச்சத்தெல்லாம் பார்த்துட்டோம். அதை அரசியல் மேடையில் நடித்தா அது ஓட்டு போடவே தெரியாதவங்க, இது வரைக்கும் ஓட்டு போடாதவங்க, ஓட்டு இல்லாதவங்க வேணால் அந்த சினிமா ரசிகர்கள் விசிலடித்து கொண்டாடலாமே தவிர ஜனங்களுக்கு அது போய் சேராது. ஓகேயா? முதல்ல புரிஞ்சுக்கணும். எஸ்ஐஆர்லேயே கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் நீக்கப்பட்டு விட்டார்கள். அந்த 50 லட்சம் பேர் போச்சுன்னா அதுக்கு இன்றைக்கி நான் பார்த்த கணக்கின்படி 5,57,00,000 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஜனத்தொகை கிட்டத்தட்ட 9 கோடி பேர் இருக்காங்க. எல்லார் வீட்லேயும் ஒரு விஜய்னா அந்த 4 கோடி பேர் வீட்டில் இருக்கிற விஜய்க்கு ஓட்டு கிடையாது. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம யார் ஓட்டு வாங்குறாங்க, யார் அதிகமாக வாங்கி ஜெயிக்கிறாங்க, யார் ஆட்சி அமைக்கிறாங்க. ஓகேயா? ஒரே ஒரு தொகுதியில் நின்று அதிகமான ஓட்டு வாங்கிட்டா கூட அவங்களால ஆட்சி அமைக்க முடியாது. அந்த தொகுதி எம்எல்ஏவாக அந்த 234 சீட்டில் எந்த சீட்டு போட்டிருக்கோ அங்கே மட்டும் உட்காந்துட்டு தான் வரணுமே தவிர நேராக போய் சிஎம் சேர்லலாம் உட்கார முடியாது. பெருசாக இருக்கேன்ட்டு ஸ்பீக்கர் சபாநாயகர் சேர்லெல்லாம் போய் உட்கார முடியாது. அது என்னன்னா, சினிமா என்பது ஜனங்களை பைத்தியமாக அடிக்குதுங்கிறது ஒன்று இருக்குது. அது சினிமாவே நிஜம்னு நம்புகிற சில நடிகர்களையும் அந்த மாதிரி மனக்குழப்பத்துக்கு உள்ளாக்கிடுறது. நான் ஒரு தடவை இந்த குரோம்பேட் ரயில்வே கிராசிங் கிட்டே நிற்கிறேன். அப்போ கேட்டு, அப்போது ட்ரெயின் போகிறதுக்காக 10 நிமிஷம் ஆச்சு. ஒருத்தவன் தான், என்ன சார் நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய நடிகர் ரஜினியோடலாம் நடிச்சிருக்கீங்க, அப்படியே ரஜினி மாதிரி அப்படியே ஃப்ளை பண்ணி அந்த பக்கம் போயிடுவானா அப்படின்னா. நான் ஊற்றியை பார்த்துட்டு சொன்னேன், நான் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? ஏயா அப்படியே ஃப்ளை பண்ணால் நடுவில் எத்தனை எலக்ட்ரிக் கம்பி போகுது, ஷாக் அடித்து செத்துற மாட்டோம். இது ரஜினியே போனாலும் ரஜினிக்கு இது தான். அது செட்டு போட்டு எடுக்கிற விஷயத்தெல்லாம் நிஜம் நம்பக்கூடாது. சும்மா தமாஷ் பண்ண வாத்தியாரா என்ன நீ அப்படின்ட்டு போகிறாங்க. இது எதுக்குன்னா, இதை படம் பார்க்குறவங்க நம்பினா கூட ஒரு நியாயம் இருக்குது. படத்தில் நடிக்கிறவங்களே அதுதான் நிஜம் நம்பினா அது நமக்கு பரிதாபமாகத்தான் தோணுகிறது. அவர் ஏதோ பேசுகிறோம், அவர் பேசினதுக்கெல்லாம் கைத்தட்டல் வருது, அதனால் எல்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு அவரே நினச்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது எல்லாம் இதெல்லாம் இந்த மே மாதம் தெளிஞ்சிடும். எப்படியும் விஜய் எழுதி வச்சுக்காங்க. நான் சொல்கிறது, ஜூன் ஜூலையில் ஷூட்டிங்க்கு போயிடுவார். அடுத்த படம் ஷூட்டிங்க்கு போயிடுவார். இது கடைசி படம்லாம் இல்லை. ஏன்னா அவருக்கு அரசியல் இல்லை. அவர் இந்த முதலமைச்சர்லாம் கிடையாது. ஓகே,
இப்போ அவர் சொன்ன விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் தான் எடுத்துகிட்ருக்கேன், எல்லாத்துக்கும் என்னால் பதில் சொல்லலை. ஒரு எவ்வளோ விவரம் புரியாத பேசிக்கிட்டு இருக்காரு. அறிவாலயம் பக்கத்தில் யார் நடந்து போனாலும் கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்களாம். இது எவ்வளோ குழந்தைத்தனமான பேச்சு. இந்த பால் டப்பா, பால் பூட்டி, பாலுக்கு பால், பானாவுக்கு பானா, மூணாவுக்கு மூணா, கூனாவுக்கு கூனான்னா இது நீங்கள் தமிழிசைக்கிட்ட பேசினா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அடடே என்ன மாதிரியே பேசுகிறே தம்பி, நீயும் வாங்க 2 பேருமே டெல்லி சலோ அப்படிம்பாங்க அவங்க. ஆனால் இது இந்த பழந்தின்னு கொட்டை போட்டு 7வது முறையாக மே மாதம் ஆட்சி அமைக்கப் போகும் திராவிட கட்சியான திமுக திரு ஸ்டாலின் அவர்கிட்டலாம் இதெல்லாம் பேசுறது இருக்கு இல்லையா, குழந்தைத்தனமாக இருக்குது. அவ்வளோதான், அதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். யார் போனாலும் வா 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 என்ன கூப்பிட்டு யார் உங்ககிட்ட வந்துட்டாங்க? உங்கள் ஆளுங்க தான் அப்படியே குழந்தை பிடிக்கிறவங்க மாதிரி எல்லா பக்கமும் திசையிலையும் அனுப்புறீங்க. நீ வா 70 சீட்டு தரேன், நீ வா 80 சீட்டு தரேன், எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஏன்னா தெரியும் உங்களுக்கு எத்தனை லட்சம் ஃபார்ம் கொடுத்தீங்க. 100 ரூபா ஃபார்ம் கொடுத்தீங்கல்ல, 50,000 பேர் டவுன்லோட் பண்ணாங்கிறாங்க, 10,000 பேர் நேரில் வாங்கிட்டான்றாங்க. அந்த தெருவிலேயே டிராஃபிக் ஜாம் ஆச்சு, அந்த ஏரியாலேருந்து யாருமே வெளில போக முடியல, அந்த மாதிரியான சிக்கல் இருந்தது. அப்படி ரசிக்க கண்மணிகள்லாம் அவங்க குதிச்சாங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் எத்தனை அப்ளிகேஷன் உங்களுக்கு திரும்பி வந்தது ஃபில்லப் பண்ணி? அதில் எத்தனை பணம் கட்டின? ஒரு 50 அப்ளிகேஷன் கூட 10,000 ரூபா பணம் கட்டலை இல்லையா? நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி போய் பாருங்கள், திமுக கூட்டணிக்கு நம்முடைய விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி டிஎம்டிகே வந்த பிறகு அந்த ஆஃபீஸில் என்ன கூட்டம் பார்த்தீங்களா? அந்த ஆஃபீஸில் இப்போ அப்ளிகேஷன் வாங்கிறதுக்கு எத்தனை கூட்டம் பார்த்தீங்களா? முதல்ல பாருங்கள். முதல்ல பட்டணப்பாக்கம் ஜன்னல்லேருந்து பார்த்தா உங்களுக்கு பீச் சன்ரைஸ் தெரியுது. அந்த சன்ரைஸ்னாலே உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. அது என்னன்னே புரியல. இந்த பக்கம் பார்க்கலாம், பார்த்தா என் வீடு தெரியும் உங்களுக்கு. ஆனால் அதுக்கு நடுவில் நிறைய பில்டிங்கெல்லாம் உங்களுக்கு மறைக்கிறதுனால அது தெரியலை. அதனால் சன்ரைஸை பார்த்தாலே உங்களுக்கு டென்ஷனாக இருக்கிற ஒரு காரணத்தினால காலங்காலத்தாலே ஒரு டென்ஷன் ஆகிடுங்க. மீட்டிங் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மீட்டிங்கை ஜனங்கக்கிட்ட பேசணுங்கிற மாதிரியே பேசலை. ஏதோ அங்கே 10 கேமரா வச்சுருக்கு, அப்படியே ஆக்ரோஷமாக நடிக்கணும், இதுக்கெல்லாம் கிளாப்ஸ் வரும், விசில் வரும், அப்படிங்கிற ஒரு நடிப்பாகவே இந்த மேடையை பயன்படுத்துகிறீங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை தரும். பலன் 0 தான் உங்களுக்கு கிடைக்கும். விஜய், உங்களையே நான் முதலாக கனடா அழைச்சிட்டு போனதுலேருந்து தெரியும் உங்களை. உங்கள் படம்லாம் நான் நடித்ததில்லை, அது நடிக்காமையே நான் ரொம்ப பிரபலமாக இருக்கேன். உங்களை வச்சு நான் படம் எடுத்ததில்லை, அதனால் இன்னி வரைக்கும் கடன் இல்லாமல் இருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னுடைய அருமை நண்பர் ராமநாராயணன் பையன் வாழ்க்கையே சீரழிஞ்சு போனதுக்கு காரணம் உங்களை வச்சு எடுத்த மெர்சல் படம் தான். நீங்கள் யாரை வாழ வச்சுருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. உங்களை நம்பி பணம் போட்ட எத்தனை ப்ரொடியூசரை நீங்கள் வாழ வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். நீங்கள் வாழுகிறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப் எதுவும் நான் பேச மாட்டேன். நீங்கள் எப்போ வெளியில் வீதிக்கு நான் அரசியல்வாதின்னு சொன்னீங்களோ அந்த அரசியலை மட்டும்தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். என்டிஏங்கிறாங்க, டெல்லிங்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னுடைய ஒரே போட்டி டிவிகே டிஎம்கே. என்ன போட்டி? அது 3 எழுத்து, இது 3 எழுத்து, அதான் போட்டி, அவ்வளோதானே. எப்படி வச்சாலும் 26 எழுத்தில் தானே வைக்கணும். என்ன போட்டி உங்களுக்கு? நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க. திமுகவுக்கு நீங்கள் முன்னாடி ஒன்றுமே கிடையாது. இந்த எலெக்ஷனில் யூ ஆர் கோயிங் டு பி எ ஸ்பாயிலர், அவ்வளோதான். ஆக்சுவலாக யாராவது ஓட்டு வாங்குறவனுடைய ஒரு 1000 ஓட்டு 500 ஓட்டை குறைப்பீங்க. உங்களால் ஆட்சியெல்லாம் அது ஒரு கடு அளவு கூட மாற்றவே முடியாது. உங்களுக்கு அரசியலே தெரியலை, தெரிஞ்சிக்க விருப்பப்படலை. அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து கூட்டின்னு நேராக ஃபோர்ஸ் ஜட்ஜாஜில் உட்காந்து வச்சா கூட அந்த சேரோடு என்னை தூக்கின்னு போய் பனையூரில் உட்காந்து வைன்னு சொல்லக்கூடிய மனோபாவம் உடையவர். உங்களுக்கு 2 பேர் 3 பேர் உங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தால் என்ன கூட்டமாக வரீங்க அப்படின்னு கேட்குற மனோபாவம் உடையவர் நீங்கள் எப்படி ஜனங்கக்கிட்ட போய் சந்திப்பீங்க? ஜெயிச்சோன்னு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் வருவீங்கிறீங்க. அந்த மாதிரி வரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் ஜெயிக்க போகிறதே கிடையாது. அந்த துணிச்சலில் தான் சொல்கிறீங்க வரீங்க. என்ன வரீங்க?
செத்து போனவனுக்கே ஆறுதல் சொல்கிறதுக்கு அந்த குடும்பத்தை அழுதுகிட்டே உங்கள் வீட்டுக்கு தான் வர சொன்னீங்க. என்ன பேசுகிறீங்க? தூய சக்தி. நீ என்ன தூய சக்தி? புலி படத்துக்கு 1.5 கோடி ரூபா ஃபைன் போட்டாங்கல்ல இன்கம் டேக்ஸு. எதுக்காக? நீங்கள் இன்கம் டேக்ஸ் கவர்மெண்ட்டை ஏமாற்றினீங்க அப்படிங்கிற தூய சக்திக்கு தானே போட்டாங்க. நான் இன்னி வரைக்கும் ஒரு பைசா டேக்ஸ் பாக்கி இல்லாத. கமலஹாசன், ரஜினிகாந்த் யார் டேக்ஸ் பாக்கி வச்சுருக்காங்க? நீங்கள் வாங்கின ஃபாரின் கார் வேணும்னா அதுக்கு உண்டான வரியை கட்டினீங்களா? நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய பேச்சுக்கு பதிலே உங்களுக்கு ஒரு எல்லாரும் ஒன்று மக்கள்னா நான் தான் மக்கள்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் நிர்வாகிகளுக்கே மேடையில் இடம் கொடுக்காதவர் நீங்கள் மக்களுக்கு எங்கே இடம் கொடுக்க போகிறீங்க? என்னமோ நீங்கள் மட்டும் நிற்கிறீங்க. பயம். பக்கத்தில் செங்கோட்டையன் நின்னா செங்கோட்டையனை பார்த்துருவாங்களோ, ஆதவர்ஜுன்னா ஆதவர்ஜுனை பார்த்துருவாங்களோ. இல்லை, அது உங்களோட ஜாஸ்தி உங்கள் ரசிகர்கிட்ட பழகிற புஷி ஆனந்தை பார்த்துட்டா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? அது ஏன் பயம் உங்களுக்கு? ஏன் ஒரு 10 பேர் உட்காந்து வச்சுட்டு உங்களால் பேச முடியாதா மேடையில்? இல்லை அந்த 10 பேரும் உங்களுக்கு ஏதாவது பண்ணிவிடுவாங்கிற பயமா? என்ன விஜய் இப்படி குழந்தைத்தனமாக இருக்கீங்க நீங்கள்? நீங்கள் பால் புட்டி பால் டப்பான்லாங்கிறீங்க. நீங்கள் தான் ஏதோ பால்வாடி குழந்தை மாதிரி தான் இருக்கீங்க. புரியுதா? ஒன்றுமே புரியல உங்களுக்கு, ஒன்றுமே தெரியல உங்களுக்கு. பாவம், நீங்கள் உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. உங்கள் ரசிகர்களை நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அவங்க சினிமாவில் 100 அடி ஸ்க்ரீன் 60 அடியில் 160 அடி ஸ்க்ரீனில் வர அந்த விஜய் தான் நீங்கன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அன்றைக்கி ஏர்போர்ட்டில் தள்ளி விட்டு போது பொத்துன்னு விழுந்துட்டீங்கல்ல, யாரோ இடிச்சு தள்ளி விட்டு போது விழுந்தீங்க, அதை தடுத்து பிடிச்சாங்க இல்லையா? அப்போது சினிமாவில் 100 பேர் தள்ளினாலும் விடாத மாதிரி இருக்கீங்களா? அந்த விஜய் இல்லை அன்றைக்கி ஏர்போர்ட்டில். இவ்வளோ பேசுகிறீங்களே, பசுமாடு கதை சொல்கிற காளமாடு வந்தது, அப்படியே வந்து பாக்கெட்டில் கை ஓட்டினா அப்படியே ஸ்டைலாக அப்படின்னு நீங்கள் காமிச்சோன்னு உடனே விசில் அடிக்கிறாங்க. ஓ, அந்த காளமாட்டுக்கு எதிராக அண்ணன் தான் வராரு அப்படின்னு நினைக்கிறாங்க. பேக்கெட்லேருந்து புல்லுக்கட்டு எடுத்து கொடுத்தோன்னே அந்த மாடு சாதுவாகிடுது அப்படிங்கிறீங்க. தமிழ்நாட்டினுடைய பெண் சிங்கம், இந்தியாவிலேயும் பெண் ஏதோ ஜெயலலிதா பாருங்கள், அங்கே ஃபோட்டோ பாருங்கள். நேராக அவங்களுக்கு நேராக பேக்கெட்டில் கை போட்டு நின்னவன்னா, நான் கொடநாடு வாசலில் கையை கட்டிக்கின்னு குளிரில் நடிங்கினாம்மா என்னை எப்படியாவது பார்த்துருங்கம்மான்னு அப்பாவோட போய் நான் நிற்கலை இல்லையா? தெரிஞ்சுக்கோங்க யார் தைரியசாலின்னு தெரிஞ்சுக்கணும். உங்கள் படம் நடிச்சுட்டு உங்களுக்கு கும்பிடு போடுறவங்க, உங்கள் கூட நிற்கிறவங்க, அவங்க அப்படி தான் பாராட்டுவாங்க. எனக்கு அது அவசியம் இல்லை. நான் ஃபஸ்ட்டு நீங்கள் கட்சி ஆரம்பிக்கப்போன்னு சொன்னபோதே உங்கள் கட்சிக்கு இக்கு உண்டான்னு கேட்டவன் நான் தான். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழே தெரியாது தான் அந்த டைட்டில் வச்சிங்க, வெற்றி இக்கு இல்லாத கழகம் அப்படின்னு வச்சிங்க. அப்புறம் அந்த இக்கு நான் சொல்லி தான் நீங்கள் போட்டிங்க. வேணா எடுத்து சோஷியல் மீடியாவில் ஒரு தடவை நாம் வாயை விட்டு வார்த்தை வந்துருச்சுன்னா அது நமக்கு பிறகும் பல ஆண்டுகள் அங்கே இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன், உங்கள் மேலே எனக்கு ஒன்றும் விரோதம் கிடையாது, கோபம் கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு பாடத்தை, மிகப்பெரிய பாடம், உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுப்பீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கல்லாப்பெட்டி கூட்டணி. என்ன கல்லாப்பெட்டி கூட்டணி? உங்களுக்கு கல்லாப்பெட்டியே இல்லையா? சினிமாவில் இப்படி வரதெல்லாம் கேஷ் அப்படியே டைரெக்டாக அக்கௌண்ட்டில் போடுறீங்களா? கல்லாப்பெட்டியே வச்சுக்கலையா? நீங்கள் இவ்வளோ மாநாடு நடத்துறீங்க, இந்த மீட்டிங்க்கு செலவு யார் பண்ணுறாங்க? அது எந்த கல்லாப்பெட்டியிலேருந்து வருது? அப்படியே வானத்துலேருந்து குதிக்கிறா? வேறு யாராவது கொண்டு கொடுக்குறாங்களா? இல்லை அந்த ரசிகர்களே வந்து அவங்களே சொந்தமாக கால்வா தோன்ற மாதிரி அவங்களே எல்லாம் பந்தல்லாம் போட்டு அவங்களே சேரை கொண்டு வந்து பண்ணுறாங்களா? என்னங்க நீங்கள் ஒரு ஒரு 5000 பேர் 4500 பேர் 3500 பேருக்கெல்லாம் மீட்டிங்கை போட்டுட்டு திமுகவோட சவால் விடுறீங்க. திமுகவுடைய இளைஞர் அணியோடைய கூட்டம் பார்த்தீங்கல்ல, 1.5 லட்சம் பேர். 1.5 லட்சம் பேர் நிர்வாகிகள், 1.5 லட்சம் பேர் இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள். அடுத்த மாதம் வெயிட் பண்ணுங்கள், 10 லட்சம் பேரை கொண்டு ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க. இது என்ன பிஜேபி மாதிரி நினச்சி பேசுகிறீங்களா? முந்தானத்து கூட பிஜேபியில் போட்டாங்க, மேடையில் 100 பேர் கீழே 75 பேர் உட்காந்துருந்தாங்க, மாநாடுன்னாங்க. அது மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அது உங்களுடைய அறியாமை. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கங்க. அதாவது நீங்களே வாரத்துக்கு ஒரு நாள் கூட வர்றது கிடையாது. 15 நாளைக்கு ஒரு தடவை, அமாவாசை மாதிரி பௌர்ணமி மாதிரி அப்படி ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை, 2 மாதத்துக்கு ஒரு தடவை வரீங்க. என்ன பண்ணுறது? ஒட்டு மொத்தமாக எல்லோரும் உங்களை எதிர்க்கிறாங்க,
உங்களை சில பேர் ஒரு தூசி மாதிரி நினைக்கிறாங்க. அந்த ஆள் ஒன்றுமே கிடையாது. திமுக கிட்ட எத்தனை பேர் சீட்டு கேட்டாங்க, ஆட்சியில் அதிகாரம் கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆட்சியில் பங்கெல்லாம் கிடையாது, கொடுக்குற சீட்டு தான்னு சொன்னால் ஏன் அவங்கெல்லாம் உங்ககிட்ட வரல? ஏன்னா சீட்டு கொஞ்சம் குறைச்சலாக இருந்தாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியில் இருந்தால் தான் நமக்கு 5 வருஷம் மரியாதைன்னு தெரிஞ்சவங்க அவங்க. புரியுதா? இது ராகுல் காந்தி உள்பட சில கட்சியில் இருப்பாங்க, அந்த கட்சியிலேயே அவனுக்கு மரியாதை இல்லாத போது இந்த கட்சியை எப்படி உடைக்கலாம், இங்கேருந்து எப்படி வெளில போனால் நமக்கு ஆதாயம் கிடைக்கும்னு சில கருங்காலிகள் நினைக்கலாம். ஆனால் அந்த கருங்காலிகள் பேச்செல்லாம் நீங்கள் சீரியஸாக நினச்சிக்கிட்டு எப்படிங்க சரியாக வரும்? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு செங்கோட்டையன் வந்தது அவர் மனசுக்குள்ளேயே வாழ்நாளில் நாம் செஞ்ச மிகப்பெரிய தவறு அப்படின்னு உணரக்கூடிய காலகட்டம் வரும். ஏன் ஓபிஎஸ் எடுத்துக்கங்க, தனிப்பட்ட நபராகத்தானே அவர் இருக்கார். அவர் பின்னாடியும் ஒரு கம்யூனிட்டி, மறவர் கம்யூனிட்டி அவருக்கு பின்னாடி எல்லாம் இருக்குது. ஏன் அவர் வரல? உங்களை ஏன் வரல? சசிகலா கூட உங்களோட வந்துடுவேன் அப்படிங்கிறாங்களே வழியாக வரமாட்டாங்க. எப்படி வருவாங்க உங்களை நம்பி? இன்றைக்கி ஒரு நாள் ஷால் போத்துவீங்க, அப்புறம் உங்களை பார்க்கவே முடியாத. அப்புறம் உங்களை பார்க்கணுன்னா தெரி படம் பார்க்குறதா, கில்லி படம் பார்க்குறதா, அதை பார்த்து அதோடு நம்ம பேசிகிட்டு இருக்கிறதா? நீங்கள் ஆக்சசிபிளே கிடையாது. உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களா எல்லாருக்கும்? புஷி ஆனந்த் வழியாக பேசுன்றீங்க. எதுக்கு புஷி ஆனந்த் வழியாக பேசணும்? ஒரு நிர்வாகி. நான் என்னுடைய ஃபோன் எடுத்தேன்னா நேராக என்னால் முதலமைச்சர்கிட்ட பேச முடியுமா? முடியாதா? உங்களால் உங்ககிட்ட பேச முடியுமா? இல்லை நீங்கள் பேசுவீங்களா? அப்புறம் இந்த ஒரு ஆக்சசிபிலிட்டி நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் எந்த கடைக்கோடியில் எந்த மாவட்ட செயலரில் தான் ஃபோன் எடுத்து தலைவரே அப்படின்னா சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடியவர் தான் கலைஞர். அதே வழியில் அதைவிட மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் என்னுடைய அருமை நம்பர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். புரியுதா? நீங்கள் சோஷியல் மீடியாவில் 200 ரூபா வாங்கிட்டேன், அறிவாலயத்துக்கு கக்கூஸ் கழுவ போகிறேன், என்ன வேணால் இதெல்லாம். உங்களுக்கு அந்த கக்கூஸை தவிர உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த அறிவாலயத்தில் எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, அதில் அறிவை போதிக்கக்கூடிய எத்தனை ரூம்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு பேசுகிறவங்க அந்த கக்கூஸை தவிர எதுவும் பேசுகிறது கிடையாது. 200 ரூபாய்க்கு மேலே அவங்க பார்த்ததும் கிடையாது. அதனால தான். ஏன் உங்கள் படம் பிளாக்கில் டிக்கெட் வைக்கலையா? டிக்கெட் வைக்கிறது உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் என்ன தூய சக்தியில் வந்துருமா? ஏன்னா அந்த புக்கு நீங்களே போட்டுக்கிறீங்க. தூய சக்தின்னா இது விஜய் சம்மந்தப்பட்ட எல்லாமே தூய சக்தி, அவ்வளோதான். அது நீங்களே போட்டுக்கிட்டு நீங்களே பெருமைப்பட்டு நீங்களே பேசி உங்களுடைய விசிலடித்தான் குஞ்சுகள் மட்டும் கை தட்டிக்கிட்டு விசிலடிச்சிட்டு தான் அது உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. உங்களை மிகப்பெரிய குழியில் தள்ளிடும். புரிஞ்சுக்கங்க, யதார்த்தத்தை புரிஞ்சிக்கல நீங்கள். ஆனால் எனக்கு தெரியாது, இங்கே ஆஹா ஓஹோன்னு பேசலாம், அப்புறம் வீட்டுக்குள்ளேயே 2 நாள் வெளியே வராமல் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, நம்ம என்ன பண்ணுறது, என்ன இப்படி கவுத்து விட்டாங்களே அப்படின்னு தனியாக கூட நீங்கள் புலம்பலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய விவேக் அப்படி தான் வீராவேசமாக ஹாலில் பேசிட்டு பாத்ரூமில் போய் கண்ணாடியை பார்த்து ஒவ்வொன்று அழுதுகிட்டு இருப்பார். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் கூட ஆச்சரியமே கிடையாது. ஒட்டு மொத்தமாக என்ன காண்டு நான் சொல்லிக்கணும் வந்துட்டியா இந்த மாதிரியா பேசிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மேடை நாகரிகமே பெருசாக வரலையே. ஏன் நீங்கள் பேசுகிறதெல்லாம் அப்படியே அகராதியில் மாற்றி பெருசாக நினச்சிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அரசியல் தெரியலன்னா மக்களுக்கே அரசியல் தெரியல. ஏன் மக்களை இழுக்கிறீங்க? மக்கள் புத்திசாலிகள், மக்கள் மிக மிக புத்திசாலிகள்ங்கிறது உங்களுக்கு மே மாதம் புரியும். அப்போ தான் எல்லோரும் சொல்லுவாங்க, தம்பி புரிஞ்சிக்காத போயிட்டியப்பா அரசியலை, காசு கொடுத்து பார்க்குற சினிமா நினச்சியா? உங்கள் படம் அத்தனை படமும் எத்தனை படம் நீங்கள் இது நடத்திருக்கீங்க, ஆடியோ லான்ச் நடத்திருக்கீங்க, அதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் நடத்திருக்கீங்க, உலகத்திலே இல்லாத படங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்களே. அதில் எத்தனை படம் ஓடிச்சு, எத்தனை படம் ஓடலை, எத்தனை படம் நஷ்டம் அந்த தயாரிப்பாளருக்கு? என்னமோ திமுக கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்ற மாதிரி கிட்டத்தட்ட 500க்கு மேலே கொடுத்துருக்காங்க. உலகத்தில் அது ட்ரம்ப்பாக இருந்தாலும் அதுக்கு மேலே இருந்தாலும் 100 சொல்லி அதில் 80 நிறைவேற்றினாலே அது மிகச்சிறந்த ஆட்சின்னு அர்த்தம். அப்போ 500ல் கிட்டத்தட்ட 80-85% மேலே மக்களுடைய ஆதரவை பெற்று அதெல்லாத்தையும் நிரூபித்து காட்டிய ஒரு கட்சினா அது திமுகவும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும். ஒன்றுமே தெரியாமல் நீங்களும் சின்ன ஒரு 3ஆம் தர மேடை பேச்சாளர் மாதிரி உட்காந்துக்கிட்டு உங்களை யாருமே எழுத்து கேட்க மாட்டாங்கன்னு
ப்ரெஸ் எல்லாம் வந்து நிற்குதுன்னா நிற்பாங்க. அவங்களுக்கு கண்டென்ட் வேணும். இப்போ நான் சொல்கிறது கூட தான் நாளையிலேருந்து எல்லா ப்ரெஸ்லேயும் வரும். இதுக்காக நான் 10,000 பேரை கூட்டி வச்சு பேசுகிறேன்னா, எங்கள் வீட்டில் நான் மட்டும் என்னுடைய செல்ஃபோனில் பேசுகிறேன். உங்களுக்கு அரசியல் தெரியல, மக்களுக்கு அரசியல் தெரியும். அதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இல்லை மக்கள் நம்புகிற விஜய் வேணுமா, மக்களை நம்புகிற ஸ்டாலின் சார் வேணுமா, நீங்கள் ஸ்டாலின் சார் அப்படின்ட்டா நீங்கள் நக்கலாக பேசுகிறீங்கன்னு நாங்கள் நினச்சிக்கணுமா? நீங்கள் ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லணும். இதுவே நீங்கள் வந்து ஒரே ஒரு சீட்டு ஜெயிக்கலாம் நீங்கள் வந்த மொத்தமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த மாதிரி இருந்து நீங்கள் ஒரு வேளை சட்டசபைக்குள்ளே நீங்கள் மட்டும் வர வேண்டிய ஒரு துர்பாகிய நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டால் எனக்கு தெரிஞ்சு ராஜினாமா பண்ணிடுவீங்க. அப்படி இல்லையே வந்தீங்கன்னா, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு தான் பேசணும். ஸ்டாலின் சார் அப்படின்னா உங்கள் பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காண்டு இதெல்லாம் அங்கே பேச முடியாது. புரியுதா? புரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது. உங்களுக்கு நிறையா விஷயம் புரியலை, அதுதான் எனக்கு பாவமாக இருக்குது. நீங்கள் தைரியமாக அறிவாலயத்துக்கிட்ட போங்களேன், உங்களை கூப்பிட்ருவாங்களே பார்த்தலாம். எதுக்கு அறிவாலயத்துக்கு போகிற மற்ற கட்சிக்காரங்களாம் சைக்கிள்லையே நடதியில் நடந்து வரவங்கன்னு நினச்சிங்களா? எல்லாருக்கிட்டையும் இனோவா கார் இருக்குது. இப்போ நீங்கள் புதுசாக சேர்த்திங்களே, வழக்கமாக இனோவா காருக்காக ஒருத்தர் வந்து பேசுவார். அவருக்கு நீங்கள் வேணால் வாங்கி கொடுக்கலாம். அது நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களா இல்லை உங்கள் பேரில் ஆதவ வாங்கி கொடுக்குறாரா? யார் வாங்கி கொடுக்குறாங்கன்னு தெரியாது. புரிஞ்சுக்கணும். ஒரு சினிமா நடிகன்கிறவன் யார்? இன்னொரு தயாரிப்பாளர் கொடுக்குற பணத்தில் வாழக்கூடிய ஒரு நடிகன், அவ்வளோதானே. என்னை இத்தனை தயாரிப்பாளர்களை நான் வாழ வச்சேன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நஷ்டப்பட்ட தயாரிப்பாளருக்கு பணத்தை ரஜினிகாந்த் மாதிரி நான் திருப்பி கொடுத்துருக்கேன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நஷ்டப்பட்ட தயாரிப்பாளருக்கு நான் திருப்பி படம் பண்ணி கொடுத்து அவங்கள மறுபடியும் வாழ வச்சேன், ஜெய்சங்கர் வாழ வச்சார், அந்த மாதிரி உங்களை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் முதல்ல உங்களுடைய ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸை போட்டு பாருங்கள். ப்ளஸ்ஸு வந்து விஜய் அப்படிங்கிறத தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. பேப்பர் முழுக்க மைனஸ் தான் வரும். அரசியலுக்கு நீங்கள் வெறும் 0, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சிக்காத பேசிக்கிட்டே இருக்காதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேட்பாளரும் விஜய் ஓட்டு போட்டுருவானா ஜனங்க? என் தொகுதிக்கு நீ வந்துட்டு பக்கத்து தொகுதி வழியாக போயிட்ட அப்படின்னா இந்த தொகுதியில் இருக்கிறவங்க ஓட்டு போட மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ எதுக்கு வராங்க? வேடிக்கை பார்க்க வராங்க. உங்களை நேரம் எப்படி இருக்காரு, என்ன பண்ணுறாரு, எப்படி நடிகிறாரு அப்படி பார்க்க வராங்க. அதை போய் நிஜம் நினச்சிக்கிறீங்க. அந்த டப்பாவில் அந்த பட்டன் அமுக்குவாங்கல்ல, நீங்கள் விஜய் நின்னா கூட உங்கள் பூத்துலேயே 10 விஜய் நிற்பாங்க. புரியுதா? எந்த விஜய்? அவன் விஜய்னு பார்த்துட்டு விஜய்க்கு அமுக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஐயோ அந்த விஜய் நான் இல்லைப்பா, அந்த விஜய் இல்லைண்ணா, இந்த வயசில் தான் நீங்கள் அந்த படத்தில் வந்தீங்கண்ணே அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. அரசியல் தெரியாதுங்க உங்களுக்கு. பூத்தில் எப்படி உங்களுக்கு எத்தனை 65,000 பூத்து தமிழ்நாட்டில் போட்டு வச்சிட்டிங்களா? அப்ளிகேஷன் ஃபார்மே உங்களுக்கு 50 பேருக்கு மேலே காசு கட்டலைன்னு வருது. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த 50 பேருக்கும் சீட்டு கொடுத்துருவீங்களா? அப்படி கொடுத்தா கூட 50 பேருக்குமே கண்ணை மூடிட்டு கொடுத்தா கூட 50 தொகுதி தானே கொடுப்பீங்க. பாக்கி 234 தொகுதிக்கு என்ன பண்ணுவீங்க? அவங்களே சரிப்பா ஆளுக்கு எல்லோரும் 4 தொகுதியில் நில்லுங்க அப்படின்னு பிரித்து கொடுத்துருவீங்களா? என்ன தம்பி, ரொம்ப பாவமாக இருக்கு உங்களை பார்த்தா. எனக்கு வந்து கோவம்லாம் வரல. அரசியலில் நிஜமாகவே சீரியஸாக இப்போ இபிஎஸ் அதாவது சொன்னால் என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு கோவம் வரும். ஏன்னா அவர் அரசியலில் இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர். கோவம் வராது. ஏன்னா அவங்க பேசுறதுக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் அவரே இன்றைக்கி காமெடியாக பேசுகிறாரு. முதல்ல 5,000 ரூபா கொடுத்தது அப்படியே ஏமாத்து வேலை எலெக்ஷனுக்கு அப்படின்னவர், இதெல்லாம் நாங்கள் கொடுத்த ஐடியா, எங்களுக்கு பயந்துக்குன்னு தான் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கும் 5,000 ரூபா. யோசிச்சு பாருங்கள். 1,31,00,000 குடும்பங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அதெல்லாம் என்ன சாதனைன்னு நினச்சி பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் மோடியை இந்தியாவில் உலகத்திலேயே பாராட்டக்கூடிய அப்படியே இரும்பு மனிதர் மோடியே அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கார். பாஜக பேசுகிறாங்க. அதை அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிகிட்ருக்கார் நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள். அவர்கிட்ட போய் நானா ஸ்டாலினா அப்படின்னா சிரிப்பு தான் வருது எனக்கு. நீங்கள் ஸ்டாலினுக்கு ஈக்குவலாக வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று பண்ணுங்கள். அவர் காலையில் வாக்கிங் வருவார். அந்த இடத்துக்கு நின்னீங்கன்னா, வாங்க விஜய் நல்லா இருக்கீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்பார். அவருக்கு ஈக்குவலாக நின்றுட்டு போயிடலாம்.
அது கூட உங்களால் ஜெயலலிதா கிட்ட பண்ண முடியலையே. கொடநாட்டில் குளிரில் உட்காந்து தானே வச்சாங்க, அதுவும் கேட்டுக்கிட்ட அந்த இது போட்டிருக்கோம், பேரிகேட் போடும் அந்த கிட்ட அங்கே. அப்புறம் அங்கேருந்து உள்ளே 2 கிலோமீட்டர் போகணும். புரிஞ்சுக்கங்க, ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். முதல்ல அன்பால் ஜெயிக்க பாருங்கள். உங்களுடைய அதிகாரமும் அப்படியே உங்களுடைய புகழும் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்காது. ரஜினிகாந்த் பெறாத புகழா ஏன் அரசியல் வேண்டான்னு வெளில வந்தார்? கமலஹாசன் உங்களை விட புகழா இல்லையா? அவர் எவ்வளோ தொகுதி ஜெயிச்சார்? ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலை. விஜயகாந்தோடு உங்களை நடிக்க வச்சு உங்களை பாப்புலரைஸ் பண்ணவர் தான் உங்கள் அப்பா. அந்த விஜயகாந்த் 234 தொகுதியில் இருந்தபோது ஒரு தொகுதி தான் ஜெயிச்சார். 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு அதிசயம் நிகழும். என்ன அதிசயம் நிகழும்? எல்லாரும் பனையூரில் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே ஓட்டை போட்டு போயிடுவாங்களா? என்ன அதிசயம்? ஒரு அதிசயமும் நடக்காது. யதார்த்தம் தான் நடக்கும். திமுக ஜெயிக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய முயற்சியினால் திமுகவோட வெற்றியை சுலபமாக்குறீங்க. அவ்வளோதான். திமுக எல்லாருக்கும் உங்களுக்கு வேணுங்கிறவங்க உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. அவ்வளோதானே. பாவம் அந்த பசங்கள்லாம் யாருமே சொந்த சுய சம்பாத்தியத்திலே இல்லை. உங்களுடைய ரசிகர்கள், உறுப்பினர்கள் எல்லாம் அப்பா அம்மா சம்பாதிச்சு காசு. முதல் நாளைக்கு 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வைக்கிறீங்களா? 150 ரூபா டிக்கெட் தானே. அது ஊழல் இல்லையா? அது தூய சக்தியுடைய இன்னொரு அடையாளமா? அசிங்கப்படுத்திடுவாங்க. இன்னும் மீட்டிங்லாம் பப்ளிக்கில் பேச ஆரம்பிக்கலை. டேட் அனௌன்ஸ் பண்ணட்டும். எலெக்ஷன் டேட் பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது சில அந்த அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டு விட்டு வெளியே வர மாட்டீங்க. ஐயோ இத்தனை எதிர்ப்பா நமக்கு தமிழ்நாட்டில், தமிழ்நாடே நம்மளை எதிர்க்குது அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்களே தவிர தமிழ்நாடு என்னை ஆதரிக்குதுங்கிறத எண்ணெல்லாம் உங்கள் மனசுலேருந்து அப்படியே எடுக்கப்பட்டு விடும். நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் வந்து அரசியலில் திரு ஸ்டாலின் அவருடைய கணுக்கால் உயரம் கூட நீங்கள் வரலை. புரியுதா? நான் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்தவன் தான், கலைஞர் அவர்களை எதிர்த்தவன் தான், ஜெயலலிதா அவர்களை எதிர்த்தவன் தான். இன்றைக்கி மோடி அவர்களை எதிர்க்கிறேன். ஆனால் யதார்த்தம் தெரியாது எதிர்க்கக்கூடாது. சில கொள்கைகளுக்காக எதிர்க்கலாம். சும்மா வெறுக்கக்கூடாது. நீங்கள் வெறுப்பு வர மாதிரி தான் பேசுகிறீங்க. ஏன் வெறுப்பு வர மாதிரி பேசுகிறீங்க? 200 2 மாதம் 200 யூனிட் வந்துச்சு. அப்போ 100 யூனிட் அதில் கழிக்கிறாங்கல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? தவறும் எல்லாமே இந்த 5 வருஷம் கழிச்சு தான். உங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி வருவீங்க, கடைன்னு பேசுவீங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டோன்னே நீங்கள் சிஎம் ஆகிடுவீங்க, மக்கள் எல்லோரும் வாயில் வரல வச்சுன்னு உட்காருவாங்களா? என்ன விஜய், நீங்கள் அடுத்த ஸ்கிரிப்ட் வேணால் ட்ரை பண்ணுங்களேன். அரசியல் சறுக்கல் அப்படின்னு ஒரு டைட்டில் வைங்க, இல்லை அம்போ அரசியல் அப்படின்னு வைங்க. அது மாதிரி வச்சிங்கன்னா எது யதார்த்தமான அரசியல்னு நீங்கள் நிரூபிக்கலாம். புரியுதா? அதனால் நான் சும்மா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லை. நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தா நீங்கள் இந்த சினிமா உங்கள் மீட்டிங்கை பார்க்குறவங்க எல்லாருமே அப்படியா அண்ணன் சினிமா நடிக்கிற மாதிரியே இருக்குது. அப்போது ஓசியில் ஒரு சினிமா பார்க்குற மாதிரி, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க? என்ன போய் கரூரில் என் மேலே பழி சுமத்தி, கரூரில் பழி சுமத்தலைங்க. கரூருடைய 41 பேர் சாவுக்கு நீங்கள் தான் காரணம். இது யதார்த்தம். நீங்கள் அன்றைக்கி வரலைன்னா அந்த 41 பேர் ஏன் செத்து போயிருக்க போகிறாங்க? எடப்பாடி மீட்டிங்கில் வந்து 41 பேர் செத்து போனாங்களா? ஓபிஎஸ் மீட்டிங்கில் வந்து 41 பேர் செத்து போனாங்களா? முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மீட்டிங் வந்து 41 பேர் செத்து போனாங்களா? விஜய்ங்கிற நடிகனை வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் 50 மீட்டர் தள்ளி வண்டியை நிறுத்தாத வந்து கூட்டத்துக்குள்ளே வந்து நீங்கள் பண்ணின கலைவரம். அதான் சிபிஐயில் போய் பதில் சொன்னீங்கல்ல. நீங்கள் சொன்ன பதில் நியாயம்னா 5 நிமிஷத்தில் உங்களை விட்டுருக்கணும்ல. உங்களை எதுக்கு 7 மணி நேரம் உட்காந்து வச்சாங்க, 8 மணி நேரம் உட்காந்து வச்சாங்க? தெரிஞ்சுக்கங்க. நான் வந்து உங்களுடைய அளவுக்கு பணம் 200 கோடி 250 கோடி பணம் வாங்காத நடிகனாக நான் இருக்கலாம். ஆனால் நானும் ஒரு நடிகன். 17 முறை வாழ்நாள் சாதனையாளர் பெற்றவன், 600 அனாதை பிணங்களை அடக்கம் செய்தவன், 53 தடவை ரத்த தானம் செஞ்சுவேன். இதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க எனக்கு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா? சொல்லுங்கள். எனக்கு குடிப்பழக்கம் கிடையாது, சிகரெட் குடிக்க மாட்டேன். சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒழுக்கம் எல்லாமே முக்கியம் ஒரு அரசியலில் வர்றதுக்கு. புரியுதா?
யாரையும் நாம் வந்து தனிப்பட்ட முறையில் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம். உங்கள் பணம், உங்கள் வாழ்க்கை எப்படி வேணால் இருக்கலாம். நம்ம வீட்டில் 10 பெட்ரூம் இருந்தால் கூட நம்மளால் ஒரு பெட்ரூமில் தான் தூங்க முடியும். இதுதான் யதார்த்தம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். என்ன கொஞ்சம் உங்களுடைய இதில் வந்து 5 நிமிஷம் பேசுனீங்க, 10-15 நிமிஷம் பேசுனீங்க, இப்போ மாபெரும் பெரிய ஏதோ கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் வரைக்கும் பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் 45 மினிட்ஸ் கேட்கவே முடியலைங்க. ரொம்ப டயர்ஸமாக இருக்குது, ரொம்ப பாவமாக இருக்குது பார்த்தா. அது இந்த மாடு புல்லுக்கட்டு ஸ்டைல் அப்படிங்கிறதுலாம் பார்த்தா பேரன் வந்து இதோட நல்லா பண்ணுவோம், ஜாலியாக பண்ணுவோம். அது இன்னும் நல்லா சிரிப்பு வரும். பார்த்துக்கங்க, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கங்க. இன்னும் நிறைய டைம் இருக்குது. நீங்கள் 4 தொகுதியில் நிற்கிறீங்களா, 5 தொகுதியில் நிற்கிறீங்களா, இல்லை 234 தொகுதியில் நானே நிற்கிற மாதிரி நினச்சிக்கோங்க, அதனால் நான் நிற்கலை அப்படின்னு சொல்ல போகிறீங்களா, எல்லாமே இப்போ தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து நம்ம பழசெல்லாம் போட்டு பார்த்து அன்றைக்கி அண்ணன் என்ன சொன்னார், இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அப்படிங்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 500 திட்டங்கள் கொடுத்து 500 நிறைவேற்றினாங்களா, 490 நிறைவேற்றினாங்களா, நம்ம அப்போ பேசுவோம் இல்லையா. முதல்ல இப்போ ஒரு திட்டத்தை கூட சொல்ல தெரியாமல், ஒரு திட்டத்தை கூட இப்போ நடைமுறைப்படுத்தாமல், ஒன்றுமே செய்யாமல் வெறும் வாயால் வடை சுடுறீங்கன்னா நீங்கள் பேசாமல் டெல்லி போய் பிஜேபியில் சேர்ந்துக்கங்க. அது உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கும். நீங்கள் எம்எல்ஏவாக ஜெயிக்க முடியாது, ஒரு ராஜ்யசபா எம்பியாக போகலாம். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேயா? மறுபடியும் நீங்கள் அடுத்த மீட்டிங் பேசுங்க, மறுபடியும் நான் பேசுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, நான் பேசுகிறது நியாயமாக இருக்குது அப்படின்னா எனக்கு 9841023545 ஃபோன் பண்ணுங்கள். என்னை திட்டணும் அப்படின்னாக்கா சோஷியல் மீடியாவில் திட்டிக்கங்க, நான் உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கு இப்போ உங்களோட பேசுறதுக்கு இது என் கருத்து, இது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. கடைசியில் முடிக்கும்போது திருப்பியும் அதை தான் சொல்கிறேன். என்னுடைய அருமை நண்பர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை 7வது முறையாக ஆட்சி அமைக்கும் போகும் திமுகவிற்கும் 2வது முறையாக முதலமைச்சராக அமரப்போகும் என்னுடைய நண்பருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேயா?